அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை மாதிரி சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம 500 ml பால் ஆட் பண்ண போகிறோம். பாலை ஆட் பண்ணி கேரமலைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ராஸ்பெரி கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அது கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலைஸ் மில்க் கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராஸ்பெரி மிக்ஸை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பால் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ராஸ்பெரி பவுடர் ஆட் பண்ணும்போது ரொம்ப க்ரீமியாக நல்லா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு கலரும் இதை மாதிரி லைட் பிங்க்கில் கிடைக்கும். அது கூட 100 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போது ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் மிசினியும் ஊற வச்சுருக்க சப்ஜா சீடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்பத்னா சில்லுண்டு குடிக்கிறதுக்கு தானே நல்லாயிருக்கும். அதனால் ஐஸ் க்யூப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவையும் பாதாம் பருப்பும் போட்டு நம்மளுக்கு குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்கும் மேலே அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக நான் காஞ்ச ரோஜா இதழ்களை போட்டிருக்கேன். அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஃப்தார் டைமில் ஒரே மாதிரி ட்ரிங்க் குடிக்காமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாகவும் நம்மளுக்கு வேலை முடியும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.